ஓகே. ஸோ இந்த நியூஸ் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆர்பிஐ பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரெஷரரி பில்ஸ்ல வந்து மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் பில்ஸ் அப்படின்றது இருக்கு. 91 டேஸ் பில், அதுக்கப்புறம் இன்டு 2 ஆஃப் 182 டேஸ் பில், அதே மாரி 365 டேஸ் பில். ஸோ 1 இயர்க்குள்ள வந்து கவர்மெண்ட் குடுக்கக்கூடிய ஒரு அ டென்யூர் லோன் தான் வந்து ட்ரெஷரரி பில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பில்ல இந்த 2 டைப் ஆஃப் பில்லையுமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஆக்ஷன்ல வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஆர்பிஐ. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த நியூஸ். ஸோ இதுதான் நியூஸ் அப்படின்றது. நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து பேங்கிங் அவேர்னஸை ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணி விட்டுருவோம். ஸோ இந்தியாவுடைய மணி மார்க்கெட் ஓகேவா? மணி மார்க்கெட்குள்ள வரக்கூடிய சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் வந்து இந்த ட்ரெஷரரி பில், கமர்ஷியல் பேப்பர் அப்படின்ற எல்லாமே. இப்போ வந்து நல்லா பாருங்க. ஸோ இந்தியாவுடைய மானிட்டரி பாலிசி ஓகேவா? அ மா அ மணி மார்க்கெட்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் மணி மார்க்கெட் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட். அதாவது ஒரு கடன் வாங்குறீங்க அப்படின்னா, 1 வருஷத்துக்கு மேல ஒரு கடன் தான் இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆம் இதான் நான் ரெக்கார்ட் போட்டேன். ஸோ ஒரு நிமிஷம். ஆ என்ன வராதவங்கலாம் வந்திருக்கிறாங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது இது மணி மார்க்கெட் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட். ஸோ இப்போ மணி மார்க்கெட் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது 1 இயர்க்குள்ள நம்ம வாங்கக்கூடிய லோன்ஸ் எல்லாமே வந்து மணி மார்க்கெட்குள்ள வரும். அதில டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்றது பயன்படுத்தப்படும். இப்போ மார்க்கெட் ஃபார் ஷார்ட் டெர்ம் ஃபண்ட் சரிங்களா? 1 இயர்க்குள்ள வாங்குறத வந்து மணி மார்க்கெட்னு சொல்லுவோம். இது வந்து எஸ்பெஷலி யாருக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா வந்து கவர்மெண்ட்ஸ், பேங்க்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதே மாரி கார்ப்பரேட்ஸ் இவங்க எல்லாருமே ஒரு ஷார்ட் டெர்ம் லிக்விடிட்டி நீட்ஸுக்காக வந்து போகக்கூடிய ஒரு இடம் தான் மணி மார்க்கெட் அப்படின்றது. இதை யார் ரெகுலேட் பண்ணுவாங்கன்னா, ஆர்பிஐ தான் ரெகுலேட் பண்ணுறான். ஓகேவா? ஸோ கேபிட்டல் மார்க்கெட் தான் செபி ரெகுலேட் பண்ணுவான். ஓகே. ஸோ டிஃப்ரென்சஸ் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ கேபிட்டல் மார்க்கெட் அண்ட் மணி மார்க்கெட். ஸோ கேபிட்டல் மார்க்கெட்டை செபியும், மணி மார்க்கெட்டை வந்து ஆர்பிஐயும் பண்ணுவாங்க. இப்போது மணி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து செபி ரெகுலேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த ஓவர் வியூ ஆஃப் செபி. இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்றத போயிடலாம். ஸோ ட்ரெஷரரி பில் அப்படின்னு சொல்லி வரப்போ, இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு பணத்தேவை வரும்பொழுது, ஆர்பிஐ கிட்ட போய் கேட்பாங்க. ஸோ 91 டேஸ்க்கு மேல உங்களுக்கு ஒரு பணத்தேவை இருக்கு. 1 இயர்க்குள்ள அத நீங்க அடைச்சிருவீங்க அப்படின்ற பட்சத்தில, நீங்க ட்ரெஷரரி பில் அப்படின்றத வந்து லான்ச் பண்ணுவாங்க. 91 டேஸ், 182 டேஸ், 364 டேஸ்ன்னு. ஸோ இதுக்கு ஆக்சுவலான நேச்சர் அதாவது என்ன அப்படின்னா, இந்த மாரியான பில்லுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத குடுக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரியுதா? இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத குடுக்க மாட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் குடுக்காம அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஃபேஸ் வேல்யூல ஒரு பாண்ட ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி அவங்க குடுக்கும்பொழுது அந்த பாண்டுக்கான ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரூ. 97 ஓகேவா? ரூ. 97ன்னு குடுத்துட்டு மெச்சூரிட்டி ரூ. 100ன்னு குடுத்துருவாங்க. ம். புரிஞ்சா? உங்களுக்கு ஒரு ரூ. 3 அப்படின்னு சொல்லி குடுக்கறப்போ, சாரி ரூ. 100 அப்படின்னு சொல்லி குடுக்குறப்போ, இதனுடைய டிஃபரன்ஸ் நீங்க வாங்கக்கூடிய பாண்டோட ஃபேஸ் வேல்யூ ₹97 மெச்சூரிட்டி ₹100 அப்படின்றப்போ, அந்த ₹3 டிஃபரன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட்டா மாறுது. ஸோ இந்த பாண்ட்ல ஆக்சுவலி இட் நெவர் வொர்க் இன் அ வே ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த இடத்துல வந்து என்னது 0 கூப்பன் செக்யூரிட்டி. ஸோ இத வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல தான் இந்த பில் அப்படின்றது குடுக்கப்படும். ஓகேவா? ஸோ மெச்சூரிட்டி ஆகும்போது அது ரூ. 100 மாறுமே தவிர்த்து, இதுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது கிடையாது. ஓகேவா? ட்ரெஷரரி பில்லுடைய பியூட்டி அப்படின்றது அதுதான். ஆமா. ஃபினான்ஸ் கிளாஸ். ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, ஆம் ஒரே நாள் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 91 டேஸ்க்கு கீழ கம்மியா உங்களுக்கு தேவை அப்படின்ற பட்சத்தில, ட்ரெஷரரி பில்லே தான் 91 டேஸ்க்கு கீழ வரும்பொழுது, அந்த 90 டேஸ் தேவைக்கு வாங்கக்கூடிய லோன்ஸ வந்து நம்ம என்னது கேஷ் மேனேஜ்மென்ட் பில் அப்படின்னு சொல்லுவோம். இது பெரும்பாலும் கவர்மெண்ட்டால பயன்படுத்தப்படாது. ரொம்ப ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல மட்டும் தான் வந்து இத வந்து யூஸ் பண்ணப்படுவாங்க. சிமிலர் லைக் அன் டீ பில். ஓகேவா? சிமிலர்லி லைக் அன் டீ பில். ஓகே. தட்ஸ் இட். ஸோ இது வந்து 2010ல தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஸ்டாட்டிக். அடுத்தது கமர்ஷியல் பேப்பர் அண்ட் கமர்ஷியல் பில். இது 2க்குமான ஒரு வித்தியாசம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ யார் வந்து கமர்ஷியல் பேப்பர் குடுப்பாங்க அப்படின்னா, ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்
ஆல் இந்தியன் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் செலக்டட் கார்ப்பரேட்ஸ் அப்படின்றவங்க வந்து இந்த ஒரு பில் கமர்ஷியல் பேப்பர் அப்படின்றத கொடுப்பாங்க. விச் இஸ் எக்ஸாக்ட்லி லைக் ஏன்னா பாண்டு, பார்க்க பாண்டு மாதிரி தான் இருக்கும். அதை வந்து கமர்ஷியல் பேப்பர்னு சொல்லுவாங்க. இது இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்றது கொடுப்பாங்க. இதோடைய மெச்சூரிட்டி பீரியட் அப்படின்றது 7 டேஸ்லேருந்து 1 இயர். ஓகேவா, 7 டேஸ்லேருந்து 1 இயர் ஒர்க்கிங் கேபிட்டலாக இருக்கக்கூடியது. எக்ஸாக்டாக வந்து டி பில்லோட உங்களுக்கு அதிகமான ஒரு ஏர்னிங்ஸ் அப்படின்றத கொடுக்கும். அண்ட் 1990s இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இன்ட்ரடியூஸ் 1990 ட்ரெஷரி பில்லோட ஹை ப்ராஃபிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெக்வயர்ட் ஸ்ட்ராங் கிரெடிட் ரேட்டிங். ஸோ நீங்கள் வந்து இந்த ஒரு பேப்பரை வந்து இது பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கிரெடிட் ரேட்டிங்கில் வந்து ஒரு நல்ல ஒரு கிரெடிட் ரேட்டிங் அப்படின்றத நீங்கள் வச்சுருக்கணும். ஓகேவா, ஸோ ஃபைன். இது வந்து கமர்ஷியல் பேப்பர். அதே மாதிரி கமர்ஷியல் பில் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒரு குட்ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை வந்து சேல் பண்ணுறீங்க. ஒரு B2B பிஸ்னஸோ இல்லை B2C பிஸ்னஸோ எது பண்ணாலும் நீங்கள் வந்து ஒரு பொருளை வந்து உங்ககிட்ட இறச்சிக்கிறாங்க. ஸோ இங்கேருந்து வந்து ஒரு பொருள் ஒன்று வருது. அந்த பொருளை வந்து அன்லோட் பண்ணிடுறாங்க. அன்லோட் பண்ணிட்டு உங்கள் கையில் வந்து பில்லை ஒப்படைச்சிருவாங்க. சரி, இப்போ ஈவன் வந்து இப்போ நீங்கள் உங்கள் ஊரில் வந்து ரோடு போடுறாங்கன்னு வச்சுப்போமே. இப்போ ரீசெண்டாக எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ரோடு போட்டாங்க. ஸோ அதை வச்சு நான் சொல்கிறேன். இப்போது அந்த ரோடு போடுறாங்க அப்படின்றப்போ ஒரு கான்ட்ராக்டர் அந்த ரோடை எடுத்து அந்த ரோடை போட்டுருவார். ரோடு போட்டதுக்கப்புறம் அவருக்கு ஆகக்கூடிய செலவை வந்து பில்லாக எடுத்து அதை வந்து கவர்மெண்ட் கிட்ட கொண்டு போய் ரெஜிஸ்டர் பண்ணுவார், கொண்டு போய் கொடுப்பார். அதை கவர்மெண்ட் வெரிஃபை பண்ணிட்டு அவங்க வந்து கவர்மெண்ட்லேருந்து ட்ரெஷரரிக்கு அனுப்பி ட்ரெஷரர்லேருந்து காசு அப்படின்றது வரும். ஸோ இந்த பில் அப்படின்றது பார்த்தீங்களா, அந்த பில்லை தான் கமர்ஷியல் பில்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதாவது அந்த இடத்துல வந்து மணியோ ஒரு செக்கோ ஆக்ட் ஆகிறதுக்கு பதிலாக ஒரு கேஷோ ஆக்ட் ஆகிறதுக்கு பதிலாக ஒரு பில் அப்படின்றது ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அதாவது வேல்யூவேஷன் அப்படின்றது கொடுக்கப்படும். தட் இஸ் கால்ட் அஸ் அ ட்ரேடு பில் அப்படின்றது, இல்லைனா கமர்ஷியல் பில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் த காமன் டிஃப்ரென்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேப்பர் அண்ட் கமர்ஷியல் பில் அப்படின்றது. ஸோ ட்ரெஷரரி பில் அப்படின்றது பார்த்தாச்சு, கேஷ் இது பார்த்தாச்சு. அடுத்து சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட். எக்ஸாக்ட்லி. ஸோ எப்படி வந்து கமர்ஷியல் பேப்பர் வந்து ஒரு கார்ப்பரேட்டும் ஒரு பேங்க்கும் பயன்படுத்துகிறாங்களோ, பர்டிகுலராக ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஆமாம். ஸோ எக்ஸாக்டாக இந்த எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த காசு அப்படின்றது உள்ளே வரும். இன்னைக்கு என்னடா எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கீங்க, ஆச்சரியமாக இருக்குது. ஸோ ஹேராம் கெட்ட பயல். நான் தான் இங்கே இருக்க எல்லாத்துட்டையுமே சொல்லிட்டேன், கமலஹாசனை விட நான் தான் அதிக கெட்ட போட்டிருக்கிறேன் அப்படின்னு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஃபைன். ஸோ வந்து கமர்ஷியல் பேங்க் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு இஷ்யூ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட். ஓகேவா, 7 to 1 years அப்படின்றது வந்து இதனுடைய டைம் பீரியட் அப்படின்றது இருக்கும். ஸோ இதுவுமே வந்து டிஸ்கவுண்ட் ஆர் வித் இன்ட்ரெஸ்ட் 2 விதமாகவே இது வந்து கொடுக்கப்படும். ஓகேவா, ஸோ தட்ஸ் இட். ஸோ அதை தாண்டி பார்க்கும்போது வாட் இஸ் கால் மணி, நோட்டீஸ் மணி அண்ட் டேர்ம் மணி அப்படின்ற ஒரு வித்தியாசங்கள் இருக்குது. லைட் இல்லையா, நல்லா தானே இருக்கு. ஓகே, ஸோ ஃபைன். அடுத்தது வந்து கால் மணி, நோட்டீஸ் மணி அண்ட் டேர்ம் மணி. 1 டே, ஒரு நாள் நைட்டுக்கு தேவைக்கு வாங்கக்கூடியது தான் வந்து கால் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. பக்கத்து பேங்க் அந்த மாதிரி சில விஷயங்கிட்ட கொடுத்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி நோட்டீஸ் மணி பார்த்தீங்க அப்படின்னா 2 to 14 டேஸில் வந்து வாங்கக்கூடியது வந்து நோட்டீஸ் மணி அப்படின்றத சொல்லுவாங்க. டேர்ம் மணி அப்படின்றப்போ 15 to 1 year அப்படின்றத வாங்க தான். ஸோ திஸ் ஆர் ஆல் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன்சைட் த மணி மார்க்கெட். ஸோ போகிற போக்கில் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் சாப்டர் எடுத்து நம்ம ரிவிஷன் பண்ணிட்டோம். எதுக்காக இந்த நியூஸ் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. ஓகேவா, ஃபைன். 10 நிமிடங்கள்.